பெண்கள் இருக்கிற இடத்துக்கு போவதா இருந்தால் இப்ப கொண்டாந்து பொம்பளை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க பாதுகாப்புன்னு சொல்லி இதுல போய் 4 பொம்பளை போலீஸ் கூட்டிட்டு போனியா? அவ பெண் போலீஸ் இல்லாமல் நீ எப்படி வீட்டுக்கு போன? அதுக்கு பேர் சொல்லு. 1-2 மீறதான் கேட்கிறேன். அவ பெண் போலீஸ் இல்லாமல் போனது அது ஒன்று. தரந்து இழுத்துக்கிட்டு போய் ஒரு கிரிமினலை போல கொண்டு லாக்கப்ல வச்சாச்சு. நம்ம பக்கம் அந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்கல்ல, அந்த ஓனரை கூப்பிட்டு தீவிரவாதிக்கெல்லாம் என் வீடு வாடகை கொடுக்குறிய? எப்படி வாடகைக்கு நம்ம இருக்கிறோங்க? வாடகைக்கு இருக்கிற வீட்டுல போய் என்ன செய்யலாம்? உரிமையாளர்கிட்ட தீவிரவாதிகளுக்கு ஏன் வந்து நீங்க வீடு கொடுக்குறீங்க என்று வீட்டு உரிமையாளர்கிட்ட இந்த காவல்துறை சொல்லுதுன்னா, இது கிளாஸ், இது உத்தரவுப்பட்டது யார்? கமிஷனரா, டிஜிபியா, முதல்வரா, ஹோம் செக்ரட்டரியா, சீஃப் செக்ரட்டரி? உங்களுக்கு உத்தரவுப்பட்டது யாரு? இந்த ஏசிக்கு டிசிக்கு 5 பேர் தான் போட முடியும். ஏசி டிசிங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. இதுக்கு மேல உத்தரவு போடுவதா இருந்தால் உங்களுக்கு இந்த உத்தரவு போடுவது கமிஷனரா, அப்ப டிஜிபியா அல்ல முதலமைச்சரா அப்படி போட்டிருப்பார்களே. ஆனால் நாங்கள் இன்னொரு சுதந்திர போராட்டம் தான் நடத்தி ஆக வேண்டும். எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததற்காக இப்படி நடத்தினீர்களே. ஆனால் இதை அப்புறப்படுத்துவதற்கு எத்தகைய தியாகத்தை செய்யவும் நாங்கள் தயாராக இருப்போம். அப்ப இவ்வளவு பெரிய அடக்குமுறை செய்த பிறகு நம்ம மாவட்ட நிர்வாகிகள் போய் கேட்கிறாங்க, என்னங்க இது நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இப்படியா? நோட்டீஸ் கொடுத்ததுக்கா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. ஏசி செந்தில்குமார் சொல்றாரு. செந்தில்குமார் சொல்றாரு, என்னது குமரன், செந்தில்குமரன் சொல்றாரு, அப்படித்தான் செய்வோம், முஸ்லீம்கள் அப்படித்தான் செய்வோம், உனக்கு முடிஞ்சதை பார்த்துக்க. அப்பதான் இது பிளான் பண்ணி ப்ரீ பிளான் திட்டமிட்ட வேலை. ஒரு நோட்டீஸுக்கு கூப்பிட்டா வரக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இந்த மாதிரி செய்வது முஸ்லீம்களை பயங்காட்ட வேண்டும். இப்ப நமக்கு விளங்கல. போராட்டம் முடிந்த பிறகு அதிகாரிகிட்ட பேசும்போது அங்கிருந்து வாயில வருது, ஏன் அந்த மாதிரி நடந்தீங்கன்னு கேட்டா வாயிலிருந்து வருது. என்ன வருது? முஸ்லீம்கள் வந்து அமெரிக்க தூதரகத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே, ஒருத்தவங்க அமெரிக்கா தூதரை தாக்குனான்ல, அப்புறம் எல்லா அமைப்பு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கல்ல, அப்ப நீங்க வன்முறையில் இறங்குனீங்கல்ல, அதனால முஸ்லீம்களை இப்படித்தான் நடத்துவோம். எப்படி கேள? நம்ம ஆர்ப்பாட்டம் ரொம்ப செய்யல. ஆனா எப்படி கிளாஸ் கேட்டா, எந்த முஸ்லீம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, எந்த முஸ்லீம் போராட்டம் பண்ணக்கூடாது, பின்னி எடுத்துரு. தௌஹீத் ஜமாஅத் நம்ம பிடிச்சேன்னு சொன்னா இவன் கண்டிப்பா முற்றுகை அறிவிப்பான். அறிவிக்கிறத வச்சு பின்னி எடுத்தால் அதோட அரண்டுவான், அதோட பயந்து விடுவான் என்று சொல்லி 90களுக்கு எங்களை நீங்கள் அழைக்கிறீர்கள். 1990களில் எந்த மாதிரி எங்களை நடத்தினீர்களோ அந்த மாதிரி நடத்தி நாங்கள் எந்த மாதிரி நடக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தள்ளி இருக்கிறீர்கள். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? நோட்டீஸ் கொடுத்தது தானே கைது பண்ணியிருக்கிறான். எஃப்ஐஆர்ல கவனிங்க, இது அயோக்கியத்தனம் தான், இது காட்டுமிராணித்தனம் தான், இது அராஜகம் தான், இது கொடுமை தான், இது காவி சிந்தனை தான், மத வெளியாட்டம் தான் என்பதற்கு இந்த எஃப்ஐஆர், இந்த கைது செய்யப்பட்ட சகோதரர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் போலீஸ் கொண்டே கொடுத்தது. என்ன கொடுத்து தெரியுமா? அதாவது ஜாம்பஜார் கிருஷ்ணாம்பேட்டை, முன்னாடி சில பாராக்கள் இருக்கு, பாயிண்ட் முக்கியமானது மட்டும் வாசிக்கிறேன். ஜாம்பஜார் கிருஷ்ணாம்பேட்டை பகுதி முழுவதும் தௌஹீத் ஜமாஅத்தினர் இந்து கடவுளை இழிவுபடுத்தியும் கேவலப்படுத்தியும் இந்து மதத்தை மிக தரக்குறைவாக விமர்சித்தும் இந்து மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்தியும் இந்துவாக பிறந்ததற்கே கேவலப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வேண்டுமென்றே மதவெறியை தூண்டிவிட்டு இந்துக்களை மதம் மாற்றியே தீர வேண்டும் என்றும் முஸ்லிம் மதவாத பயங்கரவாத கும்பல் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட இவர்கள் கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும் நோட்டீஸ் கொடுத்தார்கள். யாரா? கோவை குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என்றும் விநாயகர் மீது செருப்பு வீசிய பயங்கரவாதிகள் அனைவரும் என்றும் கூட்டாக சேர்ந்து இந்த மத பிட் நோட்டீஸை தயார் செய்து இருந்ததாகவும் இவர்கள் திருவல்லிக்கேணியில் திரும்பவும் மத கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இந்துக்களை தாக்கும் நோக்கத்துடன் பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் இவர்கள் பல தீவிரவாதிகளுடன் தொடர்பு கொண்டு அமைதியாக இருக்கும் திருவல்லிக்கேணியில் மத கலவரத்தை தூண்டி இந்துக்களை தாக்கவும்
இந்து பிள்ளையார்களை தாக்கவும் முயற்சியாகவே இந்த நோட்டீஸ் விநியோகித்து மதக்கலவரத்தை தூண்டி பயங்கரவாதத்தை பரப்புகிறார்கள் என்றும் போட்டு அதனால 15 நாள் காவல்ல வைக்கணும், கைது செஞ்சுட்டு போய் 15 நாள் நீதிமன்ற காவல்ல வைக்கிறதுக்கு என்ன காரணம்? யாருங்க நீங்க கோவை குண்டு வெடிப்புல இவரெல்லாம் மட்டும் வச்சாங்க. கோவை குண்டு வெடிப்புல யாப்பு இருக்கிறாரு இவர். கோவை ஒரு சின்ன கிரிமினல் கேஸ் பெட்டி கேஸ் உண்டா? கோவை குண்டு வெடிப்புல யார் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாகி சில பேர் விடுதலையாகி சம்பந்தப்பட்ட தண்டிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் தவிர யாருக்கும் கிடையாது. அப்ப நீங்க கோவை குண்டு வெடிப்புல எங்களெல்லாம் விட்டுட்ட எல்லாரும் சேருப்ப புது விசாரணை பேர். அப்பனா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை இது! எப்பயா எழுதுறது பாத்தீங்கன்னா தூண்டமா மலக்கலவர் பயங்கரமான நோட்டீஸ் போட்டதுல இதுல அந்த மாதிரி வாசம் ஏதாவது இருக்குதா? அப்ப இவர்கள் வேண்டும் என்றே செய்கிறார்கள் என்றால் இது யுத்தம் செய்தியா இல்லையா? எங்களுக்கு எதிராக நீ போர் செய்தியா இல்லையா? சாதாரண விஷயமா நோட்டீஸ் கொடுத்தாரா தகவல் ஏற்படுத்தினாலும் ஒரு கேஸ் போட்டுருவேன். அதுக்கு என்ன கோவை குண்டு வெடிப்புங்கிற பிள்ளையாரத்துல உழைச்சாங்கிற மதக்கலவரத்தை தூண்ட போறாங்க, இந்து பிள்ளைகளும் கொல்ல போறாங்க, இந்து மக்கள் அது பாருங்க பயங்கரவாதத்தை தூண்டி மதமாற்ற போறோம். அது பயங்கரவாதத்துல மதமாற்ற முடியுமா? அறிவும் கிடையாது, போலீஸ்கான மூளையும் இல்லை. அப்படி இளைஞராக இருந்தா ஆசீர்வாதத்தை காட்டினான்னு சொல்லி பணத்தை கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்தான்னு சொல்லி மதமாற்றம் சொல்லலாம். கொண்டு விடுங்க அப்படின்னு மதம் காட்டணும். என்னங்கிற இது ஒரு லாஜிக்காக வேணாமா? ஒரு அறிவும் இல்லாம கூறு கட்டத்தனமாக பயங்கரவாதத்தை தூண்டுறோமா? விநாயகர் செருப்படுத்தி வீசிவிட்டு இஸ்லாத்துக்கான வருவானா? குண்டு வீசி அளவு கொலை பண்ணிவிட்டு இஸ்லாம் வருவானா? மதம் மாத்திரமா? அதான் மதம் மாத்திரம் செய்யறோமா? இதையும் செய்யறோம் சொல்ல அளவு கூறு கட்டவர்களாக இது. அப்ப நான் கேட்கிறேன், இந்த கூறு கட்ட வேலையை செஞ்ச ஏசி அதுக்கு தகுதியானவரா? இந்த கூறு கட்ட வேலையை செய்த டிசி அவங்க வீடுகளுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி செய்த ஒரு ஆளு கான்ஸ்டபிளா இருக்க தகுதி இருக்கா? சாதாரண போலீஸா இருக்க தகுதி இருக்குதா? ஒரு அதிகாரி என்பவன் பெரிய பிரச்சனைகளை கூட சிம்பிளா கையாண்டு போலீஸுக்கு சக்தி விரயம் இல்லாம பிரச்சனை இல்லாம அப்படி லாபகமா கையாளுவதற்கு தவிர ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் படிச்சு கொடுக்கிறான். அந்த படிப்பை படிச்சியா அல்ல பணம் கொடுத்து வேலைக்கு வந்தியா? அது படிச்சு இருந்தா அது நோட்டீஸ் கொடுத்ததுக்கு இப்படிப்பட்ட வேலை செஞ்சிருக்கோமே, மூட்டு மக்கள் கூடி இருக்கிறாங்களே, இதை ஏற்படுத்திட்டோம் சொல்லும் பொழுது முதல்வருக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான், கமிஷனருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னான், டிஜிபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா இந்த 2 பேருமே நடவடிக்கை என்ன தயக்கம்? ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் கேவலத்தை ஏற்படுத்திருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரி இந்த 2 பேருடைய காரணத்தினால போங்க கூட்டுக்கு நிறைய செலவாயிருக்கான், எடுத்து போங்க, அதனால தாராளம் அள்ளி கொடுங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறீர்களே, இது அயோக்கியத்தனமா நீங்க நேர்மையா இதை நிரூபிக்கிறியா? நாங்க குண்டு வெடிப்புல உள்ளவங்களா? நாங்க தீவிரவாதிகளா? இதுவரைக்கும் எங்கள் மீது யாருமே எந்த மாதிரி கேஸாக உண்டா? என் மீது எந்த கேஸும் கிடையாது. இங்க இருக்கிற யாருமே அந்த மாதிரி எந்த வழக்கம் கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தை செய்தால் இதை எப்படி நம்ம பொறுத்து கொண்டிருப்பது? இதுவே ஆரம்பம் நினைக்கிறார்கள் இப்படியே அடக்கலாம் என்று. அதுக்கு ஒரு அறிகுறியாகத்தான் இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கான். சரி போட்டியில இதுக்கு போட்ட எதுக்கு? வள்ளலாரே போனப்ப ஏன்னா உலக அழியுதுன்னு கேட்டுவிட்டோமா? வள்ளலார் ஒரு வார்த்தையை சொன்னது பயங்கரமா வாசி போட்டான். சரி அப்படி செய்யறதா இருந்தா அது மாதிரி மற்ற அமைப்புகள் செஞ்ச நோட்டீஸுக்கு நடவடிக்கை எடுத்தியா? இதே சென்னைக்குள்ள எடுத்தியா? மற்ற அமைப்புகள் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, இந்த இருக்கு தாம்பரத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸ், பல்லாவரத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸுக்காக வேண்டி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அதுல என்ன சொல்லிருக்காங்க நோட்டீஸ்ல? நல்லா கவனிங்க. நோட்டீஸ்ல சொல்றேன், அம்மா அதாவது அம்மா அப்பா என்பவர்கள் தமிழர்களா, மம்மி டாடி உம்மா வாப்பா என்பவர்கள் தமிழர்களா? நம்ம உம்மா அப்பான்னு சொல்றோம்ல, உம்மா அப்பான்னு சொல்ற நம்ம தமிழர்களா, அம்மா அப்பான்னு சொல்ற நாங்க தமிழர்களா என்று நம்மளை நேரடியாக வம்பு கொள்றான். பாயிண்ட் 1. 2வது சொல்றான், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் என்பவர்கள் தமிழர்களா, இயேசு மட்டும் அல்லாஹ் மட்டும் தெய்வம் என்பவர் தமிழர்களா? அல்லாஹ் தெய்வம் சொன்னா நீ தமிழன் கிடையாது என்று பச்சையா என்கிட்ட வந்து போறான். அல்லாண்டு குறிப்பிடுறான். அட வள்ளலார்னு ஒரு சொல்லுக்கு உனக்கு இப்படி ஆட்டம் காண்றிய? அல்லாண்டு சொல்லிருக்கான். அல்லாண்டு உன் வள்ளலாரை விட எங்க அல்லா போறா. அப்ப அல்லாவை பச்சையா இழுத்திருக்கானே, இதை குறிச்சுக்கங்க. அடுத்து என்னன்னு கேட்டா,
தீபாவளி, பொங்கல், சித்திரை கொண்டாடுபவர்கள் தமிழர்களா? கிறிஸ்துமஸ், ரம்ஜான், ஜனவரி 1 கொண்டாடுவது தமிழர்களா? நீ ரம்ஜான் கொண்டாடினா நீ தமிழன் கிடையாது, தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, இந்தியாக்காரன் இல்லைங்க. அதான் அர்த்தம். அடுத்து வணக்கம் என்று கைகூப்பி அழைப்பவர்கள் தமிழர்களா? சோத்திரம், குட் மார்னிங், சலாம் அலைக்கும் என்று தமிழர்களா? சலாம் அலைக்கும் யாரு சொல்ற? நீ வள்ளலான்னு இந்துக்களை கும்பிடுறதுல சலாம் அலைக்கும் எங்களை கும்பிடுறதா? அல்லாம எங்களை கும்பிடுறதா? அடுத்து என்னது? சாணம் மூழ்கி கோலம் போட்டு மாயிலை கட்டுவது தமிழர்களா? இதை எதையும் செய்யாமல் சுகாதார கேட்டை உண்டு பண்ணுவது தமிழர்களா? சாணத்தை பூசாட்டி சுகாதாரம், சாணத்தை பூசினா சுகாதாரம், மாட்டினுடைய மலத்தை பூசினால் சுகாதாரம், பூசாமல் சுகாதாரத்தை கேடு விளைவிக்கிறார்கள் என்று ஏற்குமாறு, அதுக்கு ஏற்குமாறா போயிட்டு போகுது. இது எங்களை சொல்றேன், எங்களை சொல்லி கொடுத்துருக்கிறோம். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, தாலி, மெட்டி, பொட்டு, பூ, வளையல் அணிந்து வருபவர் தமிழச்சியா? இதை தவிர்த்து முக்காடு மூலியமாக இருப்பவர் தமிழச்சியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டு ஒற்றுமை ஓங்குக, இந்து ஒற்றுமை ஓங்குகன்னு சொல்லி இந்த நோட்டீஸை பல்லாவரம் பகுதி முழுவதும் கொடுத்து இதற்கு நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். 18/9/2012 18/9/2012 2 மாதங்கள் ஆகியும் நீ கைது பண்ணியா? வீட்டுக்குள்ள நுழைஞ்சியா? புடிச்சுக்கிட்டு போனியா? இவன் மாலைக்கால் குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டவன் என்று சொல்லி அவன் மேல எஃப்ஐஆர் எழுதுனீங்க? மாலைக்கால என்ன செஞ்சிருக்கான்? அட குண்டு வெடி மாலைக்கால கொண்டு குண்டு வெடி செய்ய கேட்டா பிரத்யா சிந்து சாமியார் தான் செஞ்சிருக்காங்க. அவங்கள விட்டு ராணுவ அதிகாரி ஒருத்தன் ஏற்பட்டிருக்கிறான். பல இந்து நிறுவனங்கள் அமைப்புல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஏன் நீ ஒரே சென்னைக்குள்ள உள்ள காவல்துறை தானே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளவு நாளாச்சு? இது அப்பட்டமா போர் செய்யற மாதிரியான ஒரு நோட்டீஸ். இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வச்சிருக்கோம், இந்த கையில இருக்கிறது. இதுக்கு நீ செஞ்ச நடவடிக்கை என்ன? நாங்க கொடுத்த நோட்டீஸ், அந்த பாரபட்சம் காட்டு, நாங்க கொடுத்த நோட்டீஸுக்கு நீ நடவடிக்கை எடுப்பாய் என்றால் இந்த நோட்டீஸுக்கு என்ன நடவடிக்கை? கம்ப்ளைண்ட் கொடுத்த என்ன நடவடிக்கை? அப்ப என்னது? நீ பாரபட்சமா நடக்கிற. சென்னையில் உள்ள காவல்துறை முஸ்லிம்கள் என்றால் நோட்டீஸ் கொடுக்கவும் அறிவுபூர்வமான பிரச்சாரம் செய்யவும் உங்களுக்கு உரிமை கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றால் உங்களை திட்ட உரிமை இருக்கிறது, உங்களை கொல்ல உரிமை இருக்கிறது, கொல்லுவோம் என்று சொல்ல உரிமை இருக்கிறது. எங்கள் அளவுக்கு நடக்கிறீர்களே, இதற்கு என்ன பதில் காவல்துறை சொல்லுமா? அது மாத்திரம் இல்ல, இன்னும் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட், அதாவது சிவகங்கை காரைக்குடியில, சிவகங்கை காரைக்குடியில RSS திருப்பூர் மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் யாரும் தாக்கிட்டாங்க. தாக்குதல் யாருன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ பிடிக்கவில்லை. அந்த நிமிஷமே போடுறான், RSS திருப்பூர் மாவட்ட செயலாளரை கொலைவெறி தாக்கு நடத்திய முஸ்லிம் பயங்கரவாதிகளை கைது செய். புலன் விசாரணை நடக்கல, யாருமே கண்டுபிடிக்கல, முஸ்லிம் பயங்கரவாதி நோட்டீஸ் அடிக்கிறியே, இதுக்கு போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணனா கூப்பிட்டு எச்சரிக்கிறோம், போஸ்டர் கிழிச்சு போடுறோம். இதான் நடவடிக்கையா? போஸ்டர் ஓட்டிருக்கான்னு சொல்றோம், முஸ்லீம் பயங்கரவாதி எங்க மதத்தோட சம்பந்தப்படுத்தி போட்டிருக்கிறோம் என்று கம்ப்ளைண்ட் பண்ணா காவல்துறை என்ன சொல்லுது? அப்படியா, புதியவன உள்ள போடு என்று எங்களுக்கு செஞ்சவன செஞ்சியா? எங்க மக்களை கூப்பிட்டு மண்டையை கழுவி நம்ம கூப்பிட்டு கண்டிச்சிருவோம், நாங்களே போஸ்டர் கிழிச்சு விட்டுருவோம். கிழிக்கல ஒரு விஷயம், ராத்திரிக்குள்ள கிழிச்சிருவோம். அப்ப மற்றவங்க எங்களை திட்டி ஓட்டினா அறிவுரை இல்லாம நோட்டீஸ் கிழிப்பீங்க. நாங்க அது மாதிரி தூண்டுதல் இல்லாம அறிவுபூர்வமா என்ன கோவை குண்டு வெடிப்புல உள்ளவன் உள்ள போய் பாப்பீங்க. இது என்ன அர்த்தம்? இது என்ன பாரபட்சம்? இந்த அடக்குமுறை எதுக்கு ஆரம்பம்? எங்களை எதுக்கு தள்ளுறீங்க? எதை நோக்கி நீங்க நிறுத்தி செல்ல பார்க்கிறீர்கள்? கட்டுப்பாடான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி கொண்டு வந்தால் எங்களை பழைய நிலைக்கு ரிவர்ஸில் தள்ள பார்க்கிறீர்களா? இந்த பாரபட்சம் ஏன்? அந்த சிவகங்கையில போய் கேள்வி நடந்தா இல்லையாண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, திருவள்ளூர் இதே சென்னையில் அது வருது. திருவள்ளூர் மாவட்ட இந்து முன்னணிங்கிற பேர்ல ஒரு போஸ்டர் போட்டான். அதுல போட்டிருக்கான், உனக்கு ஜிகாதி என்று எங்களை கொள்கிறாயா? ரத்தம் குடிக்கும் எங்கள் காளிக்கு பலி பூஜை செய்ய நாங்கள் தயார். எங்க காளி இருக்கிறாங்களே, காளி தெய்வம், அவங்க ரத்தம் குடிக்கிறவங்க, ஆள் தேவைப்படுது, உன்னை வெட்டி பலி கொடுக்க போறாங்க. அது அப்பட்டமான இந்த பயங்கரவாதத்தின் எடுத்த நடவடிக்கை என்ன? ரத்தம் குடிக்கிற காளிக்கு முஸ்லீம்களை வெட்டி பலி கொடுப்போம். இதுக்கு என்னடா கேஸ் போட்டீங்க? இது சென்னையில் நடந்ததுதானே?
இது எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டினா தானே இதுக்கு ஒரு நடவடிக்கை என்ன? அப்ப இன்னும் சொல்ல போனா உண்மையில சொல்லுங்களேன், திருப்பூர் இதுல இன்னொரு ஊர்ல ஒரு ஊர்ல இதோட பயங்கரமா நோட்டீஸ் போட்டான். அதை வச்சு நம்ம மக்கள் போய் கேட்கும் பொழுது அது கருத்து சுதந்திரம் ஒண்ணு நடவடிக்கை எந்த ஊர்னது ஈரோடு கோவியில ஒரு நோட்டீஸ் போட்டான். இந்த நோட்டீஸ் ஈரோடு கோவியில, ஈரோடு மாவட்டம் கோவியில போட்ட நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்ல வந்து ரொம்ப பயங்கரமா முஸ்லிம்களுக்கு பதிலடி கொடுப்பது என்று முடிவு செய்தால் இன்று பெயர் சொல்வதற்கு முஸ்லீம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் கோயில் இருக்கா அது இருக்கான்னு பெயர் இருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் மறப்போம் மன்னிப்பும் போயிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு முஸ்லீம் கூட நடமாட முடியாது என்றெல்லாம் பயங்கரமா இருக்கிறது. இதை பத்தி அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்க உள்ள அதிகாரி என்ன செய்யறாரு கேட்டா டிஎஸ்பி முத்துசாமி, இன்ஸ்பெக்டர் சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் சொல்றாங்க இது கருத்து சுதந்திரம், அவங்க கருத்தை நோட்டீஸ் வச்சோம் அதுக்கு இல்லாம கேஸ் போடுவோம். இது மற்றவங்க எங்களை திட்டினா அது கருத்து சுதந்திரம், நாங்க யாரையும் திட்டாம விழிப்புணர்வு நோட்டீஸ் போட்டா குண்டு வெடிப்பு, தீவிரவாதி, பயங்கரவாதி அப்படின்னா இதெல்லாம் வந்து திடீரென்று நடந்ததா திட்டமிட்டு நடந்ததா? இன்னும் சொல்ல போனால் காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கூட்டம் நடத்தப்பட்ட பிறகு முதல்வர் தலைமையிலே காவல்துறை அதிகாரிகளும் அது மாதிரி கலெக்டர்களும் கூடிய ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்படி நடந்தால் அப்ப அங்கேதான் இந்த திட்டம் போடப்பட்டதா? அவர்களுக்கே இதுல பங்கு இருக்கிறதா? அவர்களுக்கே பங்கு இருந்தால் அதுக்கு ஏற்றவாறு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இவர்களுக்குத்தான் பங்கு என்று சொன்னால் அதை நிரூபிச்சு காட்டுங்க. இந்த 2 பேரும் கான்ஸ்டபிளா இருப்பதற்கு கூட தகுதியற்றவர்கள், சாதாரண போலீஸாக இருப்பதற்கும் தகுதியற்றவர்கள். இதே டிசி கிரி என்பவர் குற்றையரும் கொலையருமாக 63 கைகள் போட்டு யாரு சேப்பாக்கம் இஸ்மாயில் என்பவரை செந்தில்குமரன் குற்றையரும் கொலையருமாக வெட்டி 63 தையல் போட்டு அல்லாஹ்வுடைய அருளால் பிழைத்திருக்கிறாரு. 120 தையலா? அதுக்கு என்ன கேஸ் என்று கேட்டா ஒரு கொலை முயற்சி கூட இல்ல, பணம் வாங்கி கொண்டு இதுக்கு எதிராக நீதிமன்றத்தில் படியேறி கொண்டிருக்கிறாரு. அது மாதிரி கமிஷனரை கம்ப்ளைண்ட் போயிருக்கிறாரு. அப்ப பணத்தை வாங்கி கொண்டு நீங்க செய்கிறீர்களா அல்ல முஸ்லீம் என்றால் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று உங்க ரத்தத்தில் ஓடி போயிருக்கிறதா? அப்ப அந்த மாதிரியான வேலையை செய்தவர் தான் இந்த ஏசி செந்தில்குமரன். இதெல்லாம் உளவுத்துறை நீங்க இருக்கிறீங்களா பார்த்து தெரியாது அவங்களுக்கெல்லாம். சரி, எங்க அமைப்பை பற்றி சொல்ல, வேற ஒரு அமைப்பு பரவாயில்லை, எங்களுடைய அமைப்பை பற்றி இந்த மாதிரி நாங்க செய்யக்கூடியவர்களா? எவ்வளவு நல்லிணக்கை ஏற்படுத்துகிறோம். இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்னா இணைஞ்சு ஒரு சபையில உட்காரக்கூடிய நிகழ்ச்சி நாங்க நடத்தி கொண்டிருக்கோம். இஸ்லாம் இணைய மார்க்கம் என்கிற பெயர்ல இந்துக்களை மலைத்து உணவு உபசரித்து கண்ணியப்படுத்தி இஸ்லாத்தை பற்றி எந்த கேள்வி வேணாலும் கேளுங்கள், நமக்கு அனந்தமையா இருப்போம் என்று நல்லிணக்கத்துக்கு பாடுபடக்கூடிய எங்களுக்கு இந்த முத்திரை என்று சொன்னால் அப்ப இந்த வழியை விட்டு நாங்கள் திரள வேண்டும் என்கிறீர்களா? வேற வழிக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? வேற வழிக்கு சென்றால் இந்த நாடு தாங்குமா? நாங்கள் வேற வழியை தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களுடைய ராணுவம் போலீஸ் செய்ய முடியுமா? நாங்கள் எங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதால் கட்டுக்கோப்பட இருக்கிறோம். எங்களை தள்ளிவிட்டு வேற மாதிரி எங்கள் மக்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்தால் அது உங்களுக்கு சமாளிக்க முடியாது, தாங்க முடியாது. அந்த நிலைக்கு தள்ள வேண்டாம் என்பதற்கு தான் இது சொல்றோம். அடுத்து என்ன, இப்படி செஞ்ச உடனே இது ஒரு அநியாயம், இது ஒரு அக்கிரமம், இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று எதிர்த்து நாங்கள் ஒரு முற்றுகை போராட்டம் வைக்கிறோம். முற்றுகை போராட்டம் எதுக்கு முற்றுகை பண்றோம்? இது முறைப்படி அனுமதி வாங்கி செய்யற அளவு செயல் இல்லை, இது கடுமையான குற்றமாக இருக்கிறது. வேண்டுமென்றே எங்களை அழிக்கிறீர்கள், வேண்டுமென்றே எங்களை தீவிரவாதி முத்திரை கொடுத்து தனிமைப்படுத்த பார்க்கிறீர்கள். எங்களுக்கு எவனு வீடு வர மாட்டான் கருணாநிதி ஆட்சியில, அதை மறுபடியும் உண்டாக்குறீங்க. வீட்டுக்குள்ள புகுந்து கைது பண்ணி கொண்டு போனால் அக்கம் பக்கத்தில் எவனால் பழகுவானா, அக்கம் பக்கத்தில் நம்புவானா? அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கள் சமுதாய மக்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தியது எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியதால் அறிவித்து விட்டு முற்றுகை செஞ்சோம். திடீரென்று கூடல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அறிவித்து விட்டு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம். அறிவித்தா என்ன செய்யணும்? முற்றுகை போராட்டம் என்றால் தடையை மீறி தான் நடத்துவோம். தடையை மீறி போராட்டம் நடக்கும் பொழுது நீங்கள் எந்த வசதியும் செய்து கொடுக்க தேவையில்லை, சட்டம் சரிதான். அப்படித்தான் சட்டம் நடைமுறைப்படுத்துறீங்களா?
முற்றுகை போராட்டம் அனைத்து என்ன செய்வாங்க, அரை மணி நேரம் கத்த விடுவாங்க. இதுவரைக்கும் நடக்கிறது. ஆனானப்பட்ட அமெரிக்காவுக்கு தானே செஞ்சீங்க. ஆனானப்பட்ட அமெரிக்காவை எடுத்து போராட்டம் பண்ணவே மன்னோடு அள்ளி போட்டு பண்ணீங்களா? எங்க உணர்வுகளை சொல்ல விட்டீர்கள், எங்க உணர்வுகளை பேச விட்டீர்கள், எங்கள் கோபத்திற்கு வடிகாலாக கோஷம் எழுப்ப விட்டீர்கள். அதுக்கு பிறகு அரசு பண்றோம், நாங்கள் ஒத்துழைத்தோம். உங்களுக்கு அரசு பண்ண முடியல, அதனால போக சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு முற்றுகை போராட்டத்திலும் என்ன நடக்கும்? மன்னோடு அள்ள மாட்டாங்க. சொல்லிட்டு போங்க, உங்க கோரிக்கை வைங்க, உங்க கோஷத்தை சொல்லுங்க. இதான இன்னைக்கு நடக்கிறது. வடமுந்தி அல்றது நடந்திருக்கிறதா? இல்ல. திமுக போராட்டமாகட்டும், அதிமுக நீ நடத்துற போராட்டமா இருக்கட்டும், எந்த கட்சிக்கார நடத்துற போராட்டமாக இருக்கட்டும், அதை இந்த நோட்டீஸுக்காக வேண்டி வழக்கு போட சொல்லி ஒரு 50 இந்து முன்னணிக்கார ரோட்டில் உட்கார்ந்தானே, சாலையை மறிச்சானே, அவன் மேல தண்ணீர் பண்ணியா? சாலையை மறிச்சான் ஒரு 50 பேரு பின்னி எடுத்திருக்கிறான், ஒரு சுரட்டம் ஓடி போயிருப்பான். அவனே தண்ணீரை நடத்தாத நீ, நாங்க முற்றுகையில் வந்தா அதுக்குரிய நேரம் வரல, நாங்க எங்க கோஷத்தை சொல்றோம், கைதுக்கு நாங்க பயப்படல, சொல்லிட்டு தான் வரணும். கைதுக்கு பயந்த நாங்க சொன்னோம், கைதாக தயாரிகள் வந்தோம். எங்களை கைது செய்வதா இருந்தால் நாங்க எங்க கோரிக்கை வைப்போம், எங்க கோஷத்தை எழுப்புவோம், அரசுடைய செவிகளுக்கு எட்டணும். அதுக்கு பிறகு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிடு, எவ்வளவு நாள் வர்றோம், உன் சிறைச்சாலை கொள்ற அளவுக்கு கூட்டிட்டு போ, அதுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னால் இதுக்கு தடியடியா? இதை சொல்வதற்கு தடியடியா? பஸ்களை உடைச்சோமா? பொது சொத்தை சேதப்படுத்தணுமா? பெண்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் அந்த மாதிரி வேலை செய்வோமா? அப்ப எவ்வளவு கட்டுக்கோப்பா நிக்கிறோம். நாங்கள் ஒரு பஸ்ஸை சேதப்படுத்தி 4 போலீஸ் மண்டையை உடைச்சி கல்ல விட்டு எரிஞ்சு ஒவ்வொருத்தர் அடி வாங்கிட்டு வரீங்க. அந்த மாதிரியான வேலையை உனக்கு செஞ்ச பிறகு எங்கள் மீது தடியடி நடத்தினால் நாங்க கூட கேட்க மாட்டோம். சரி, நம்ம வயலில் வர மீறி இருக்கிறான், கோபத்தை உண்டாக்கி இருக்கிறான் என்று ஒரு பாதி அளவுக்கு சொல்லுவோம். எங்களுக்குள்ள ஆறுதல், எங்களை நாங்கள் ஆறுதல் படுத்தியிருப்போம். அடே, அரை மணி நேரம் கோஷம் போட்டு தான் வருவோம். முற்றுகைக்கு அனுமதிக்க முடியாது, அதான் சட்டம். சட்டம் எங்களுக்கு தெரியும், நீ சட்டப்படி எல்லாருக்கும் வர. சட்டத்தை மீறதா இருந்தாலும் அனைவரும் சமமாக்கு. அவன் மீறுவான எங்களுக்கு அது அனுமதி வேணும். சட்டப்படி ரோட்டை கூட்டம் போடக்கூடாதுதான் போட்டிருக்கே, கொடுத்துருக்கிறீங்க, போக்குவரத்து இல்லையே. இப்ப சட்டப்படி செய்யக்கூடாதுன்ற விஷயம் வேற. அண்ணா சாலை மறிக்கலாம், சட்டப்படி மறிக்கதான் செஞ்சா, எல்லாரும் மறிக்கதான் செய்யலாம். சட்டப்படி செய்யக்கூடாது என்பது வேற. சட்டத்தை விட சட்டம் ஒழுங்குன்னு உனக்கு அதான் சொல்லித்தராங்க. அந்த ஆர்டர் போலீஸ் வேலை என்ன? சட்டம் பேசுறது போலீஸ்காரன் கிடையாது. போலீஸ்காரன் யாரு என்று கேட்டால் சட்டத்தையும் பார்க்கணும், சட்ட ஒழுங்கையும் பார்க்கணும். சண்டை வந்துடக்கூடாது, கலவரம் வந்துடக்கூடாது, தடியை நடத்தக்கூடாது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் போலீஸ்காரன் காய் நடத்த வேண்டும். அதனாலதான் ஓட்ட மறிச்சாலும் அரை மணி நேரம் கத்த விடுற, அதனால திட்ட விடுற, அதனால மைக் செட்டு போட விடுற, ஆட்டோ வச்சு பேச விடுற, கோஷம் போட விடுற, பேனர் வைக்க விடுற. ஏங்க அவ்வளவு விடுங்க. அலகாபாத்ல 3 கிறுக்க பள்ளி வாசல பங்கு போட்டு கொடுத்தாங்க நீதிபதிங்கிற பேர்ல, அதை கண்டிச்சு கோர்ட்டுக்கு முன்னாடி பேர் வச்சோம், நீதிமன்றத்தை கண்டித்து வச்சோம். அது சட்டப்படி உள்ளதா? சட்டம் இல்ல. எங்க உணர்வை காட்டணும், அனுமதிச்சு ஆகணும். எல்லாரும் அனுமதிச்சு இருக்கிற மற்றவங்க பாதிக்கப்படும்போது இப்படி செய்தால் அவர்களை விட எங்களை விட என்று சொன்ன வித்தியா இல்லையா? வேலை வச்சமா இல்லையா? நீதிபதிகள் பார்த்துக் கொண்டு போகும்போது இவர்கள் நீதிபதிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்ற வச்சமா இல்லையா? சட்டத்தில் தெரியும்.